அடுத்தபடியாக அதிக விளம்பரம் செய்து கொள்ளாமல் சிலருக்கு நல்லவைகளை செய்து வருபவர். திருக்குறள் முதற்கொண்டு மனப்பாடம் செய்து பேசும் தமிழ் ஆர்வம் மிக்கவர். தன்னை எப்போதும் ஃபிட்டாக வைத்துக் கொள்ளும் ஸ்போர்ட்ஸ் விமன். சமூகத்தை பற்றி நிறைய கவலை கொள்ளும் சமூக அக்கறை கொண்ட நடிகை கோமல் சர்மா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த இரவின் விழிகள் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, அவங்களோட இயக்குனர், அவங்க தயாரிப்பாளர் ரொம்பவே அழகான ஒரு விஷயத்தை வந்த உடனே சொன்னாங்க. பெண்கள் பற்றி, அவங்களோட சுதந்திரத்தை பற்றி அவங்க பேசினாங்க. சொல்லிட்டு பட் உண்மையான சுதந்திரம் என்னது ஆக்சுவலி? ஸோ உண்மையான சுதந்திரம் நம்ம இளைஞர்கள் எல்லாமே சுதந்திரமாக பேசுகிறதா அது உண்மையான சுதந்திரம். நான் அது நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை வழியாக நான் பேச வந்தது இப்போ இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் பேச போகிறேன். ஸோ இந்த விஷயம் நான் பேசுகிறது நம்மளோட இளைஞர்களுக்காக தான். ஸோ என்னோடய உயிருக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள் அவர்களே, உங்ககிட்ட நான் பேச வந்தது உங்கள் கண்களில் பார்க்குறது நான் இன்று மட்டும் இல்லை. உங்கள் கண்களை பார்க்குறது என் நாடோட எதிர்காலமே உங்கள் கண்களில் நான் பார்த்து கொள்கிறேன். உங்கள் இதயத்தில் இருக்கிற தீ நம்ம ஊரை மட்டும் வெளிச்சம் கொடுக்க வேண்டாம். இந்த உலகத்தை ஒரு வழிகாட்டியாக மாறணும். அதுதான் நீங்கள் இருக்கணும். அண்ட் நீங்கள் இந்த உலகத்தோட வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளைஞர்கள் தான் எல்லாம் புரட்சிக்கு தோளுக்கு தோல் நின்று இருக்காங்க. இப்போ நீங்கள் மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே நின்றவங்க தோளுக்கு தோல் நம்ம இளைஞர்கள் தான். அண்டு நீங்கள் இந்தியாவோட சுதந்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வாங்கி கொடுத்ததே இளைஞர்கள் தான். விண்வெளி கனவு கம்ப்ளீட் பண்ணதே நம்ம இளைஞர்கள் தான். ஆனால் இன்றைக்கி அவங்களோட போர்க்களமே வேறு. அவங்க ஆயுதம் துப்பாக்கியும் வாள் மட்டும் இல்லை. அவங்க ஆயுதம் ஒரு போஸ்ட்டு, ஒரு ட்வீட்டு, ஒரு ரீல்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டும் இல்லை ஒரு கமெண்ட்டும் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா, அது கரெக்டான விஷயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அது நீங்கள் எந்த நாட்டையும் எந்த அரசாங்கத்தையும் நீங்கள் கேள்வி கேட்க முடியும். எந்த காயத்தை நீங்கள் சரிப்படுத்த முடியும். எந்த ஒரு ரொம்ப இஷ்யூஸை நீங்கள் பேச முடியும். ஸோ உங்களோட ஆயுதம் ரொம்ப வலுவான ஆயுதம். அது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டிலில். அப்புறம் நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்களே என்னோடய நண்பர்கள் எல்லாருமே, நீங்கள் அது ஒரு சாதாரண ஸ்க்ரீன் மட்டும் இல்லை. அது ஒரு ஒளிக்காட்டி, அது ஒரு வழிகாட்டி. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உலகத்தையே அழிக்க முடியும். இல்லைன்னா இந்த உலகத்துக்கே நீங்கள் ஒரு வழியை காட்ட முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு புரட்சி. ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, உங்கள் கையில் இருக்கிறது. ஸோ என்னோடய இளைஞர்கள், என்னோடய நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் லைஃப்பை நீங்கள் ஜஸ்ட்டு சாதாரணமாக ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. நண்பர்களே, நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளி ஒரு லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிடாதீங்க. உங்களோட குரல் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு நாட்டுக்காக பயன்படுத்துங்க. ஒரு காட்டுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு குரல் இல்லாத குழந்தைங்களுக்காக ஒரு குரலாக மாறுங்க. ஒரு ரொம்பவே ஏரியான இருக்க தாய்மார்களுக்கு ஒரு குரலாக மாறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கிற நதிகளுக்கு அது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருங்க. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேஷன் மட்டும்தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா? இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் கருத்து, இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் குரல், இன்ஃப்ளூயன்ஸ் மற்றவங்களுக்கு காட்டுற கருணை. நீங்கள் எப்படி கருணை காட்ட முடியுது?
நீங்கள் மற்ற மனிதர் மேலே வச்சிட்டு இருக்கிற நேசமோ அவங்க மேலே வச்சிட்டு இருக்க உறவு தான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு. சும்மா இது நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் கிடையாது. அப்படி போயிட்டு நீங்கள் மற்றவங்க லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த சோஷியல் மீடியா வச்சுட்டு ஒரு வெறுப்பு வந்து காமிச்சிங்கன்னா அது 1000 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும், அது வளரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நம்பிக்கை காமிச்சிங்கன்னா அது 1000 வாட்டி வந்து வளரும். அதே மாதிரி துணிச்சல் காமிச்சிங்கன்னா அது 1000 வாட்டி மடங்காக போயிட்டு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். அது யாராலேயும் வந்து நீங்கள் நிப்பாட்ட முடியாது. ஸோ உங்களோட நாட்டோட எதிர்காலம் வந்து பாராளுமன்றமோ இல்லை ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து டிசைட் பண்ணலை, அவங்க வந்து தீர்மானிக்கலை. அது எல்லாம் உங்கள் இளைஞர் கைகளில் தான் இருக்குது. உங்கள் கையில் வச்சிட்ருக்கிற ஃபோனும் சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. ஸோ யாருமே இங்கே வந்து நாட்டோட ஃபேட்டை வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ நாளை வந்து நம்ம எல்லாருமே ஒரு உலகம் வந்து திரும்பி பார்க்கும்போது எப்படி பார்க்க போகிறாங்கன்னா, தமிழ்நாடுல இருக்க இளைஞர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி இந்தியாவோட தலையெழுத்தே வந்து மாற்றிருக்காங்க. அப்படி தான் இந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல குரலை வந்து சோஷியல் மீடியாவில் நல்ல குரலாக வந்து மாற்றுங்க சோஷியல் மீடியாவில். அண்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருங்க. உங்கள் கமெண்ட்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வழி மட்டும் நீங்கள் காமிக்கல, வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்கள் வழி காட்டியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெருசாக வெற்றி படட்டும். தேங்க்யூ ஜான் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. விருப்பமான இடம் பிடித்த நடிகர். வெள்ளித்திரை முதல் சின்னத்திரை வரை தனது திறமையால் தடம் பதித்த நடிகர் போஸ் வெங்கட் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மீடியா, என்னுடைய அருமை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இரவின் விழிகள் ஒரு ஓமை விழிகள் மாதிரி பெரிய வெற்றி அடையணும். பெரிய சந்தோஷம். மகேந்திரன் ப்ரொடியூசர் இப்போ தான் வந்து சொன்னார், எங்கள் கட்சிக்காரரான். என்னை காலையிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாங்க. அப்போவே நினச்சேன் நான் இதுக்குள்ளே ஏதோ உள்குத்துருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு நேற்று தானே நேற்று சாரி இந்த சண்டே அன்னைக்கு நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் ஓடி வந்து வரவேற்றாரு. நான் யார் ஒரு நடிகர் சங்கத்தை வரவேற்கிறப்ப தான் டேரக்டரு சார் உங்களுக்காக தான் நின்றுக்கிட்டு அப்போ தான் தெரிஞ்சிச்சு சார் இங்கே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்குன்னுட்டு. வாழ்த்துக்கள் மகேந்திரன், ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. வில்லனாகவும் ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை வில்லன் கூட பண்ணியிருக்கலாம். ஒன்றும் வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. கலைஞரில் நீங்கள் அண்ணன் ஆர்வி என்ன டக்குன்னு கிளம்பிட்டாங்க. நிறையா விஷயம் சொல்லிட்டு போனாங்க. அதில் அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு போனார், சினிமா அப்படின்ட்டு அந்த ரிலீஸ் பற்றி. இப்போ ரிலீஸ் அப்படின்னோடனே திமுக காரன் பக்கம் டக்குன்னு திரும்பிடுவாங்க. நானே பேசியிருக்கேன் நிறையா. ரிலீஸ்னோடனே ஏன் அந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின்ட்டு சொன்னாங்கன்னா, ஏன் ஏடிஎம்கே பீரியடில் ரெட் ஜெயின் படம் பண்ணலையா? அந்த 10 வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. உடனே அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் பண்ணாத படங்களே 1000 தேட்டர் 800 தேட்டர்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியதான் தெரியும். பட் இந்த பக்கம் திரும்புவாங்க. பட் இது ஹேப்பன்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பட் அதுக்குள்ளே ஒரு உண்மை ஒன்று இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி 12 படம் இப்போவும் தான் வருது. நமக்கே அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா நானும் இயக்குனர் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது. சார் ரிலீஸ் ஆனப்போ 2 வாரம் படம் ஓடிட்டு இருந்தது. 253 தேட்டர் ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க. ஒரு 2வது வாரம் 180 சம்திங் போச்சு. ஆனால் 3வது வாரம் படம் இல்லை. அந்த பெயின் எனக்குமே இருக்குது. பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலராக இந்த நான் ஒன்றும் கேட்டேன், ஒரு 25 நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன். இல்லை ஒரு 50 நாள் விட்டுறதுக்கு ஒரு ஷோஸ் கொடுங்கன்னு கேட்டேன். பட் கொடுக்க முடியல. அது ஒரு காலத்தில் படத்தை 50 நாளோ 100 நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த டைம் இப்போ கொடுக்கறது இல்லை. பட் அவங்கள குறை சொல்கிற அதே சமயத்தில் ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதான் இன்னொரு 1 வாரம் 10 நாள் ஓடிடியில் வந்துடுமே, இது எதுக்கு நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்போ ஈசல் மாதிரி 10 நாள் 12 நாள்னு மாறி போச்சு. ஸோ நம்ம அதை நம்ம அது மேலே கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. கிளைமிங் ரைட் ஆர் ராங்?
கிளைம் பண்ணுவோம். சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம். 50 நாள் 60 நாள்னா சார் சொன்னாங்க 60 தேட்டர் எங்களுக்கு வரும், 60 தேட்டர் இன்னொருத்தருக்கு போகும், 60 தேட்டர் இன்னொரு தேட்டர் போனால், ஸோ 50 தேட்டரோ 60 தேட்டரோ ஷோஸ் வந்து 3 ஷோவோ 2 ஷோவோ இருந்ததுன்னா அது 50 நாளோ 60 நாளோ இருந்தால் தான் ஆடியன்ஸ் அப்போ பார்க்க முடியும். அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் 10 ரைட், அந்த டாப் 10ல் வந்து 1 2 3 நாள் சொல்கிறதுக்கே 5 6 வாரம் 7 வாரம் 8 வாரம்லாம் எடுக்கும். இப்போ அது இல்லையே. படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆன 2வது ஷோலே எழுதிடுறாங்க. 3வது ஷோ வந்து நல்லா இருக்குது சுமாராக இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது. 4வது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓகே, அடுத்த நாள் காலையிலேயே தேட்டர் இல்லை, தூக்கிடுறாங்க. ஸோ இது பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர, இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் விஷால் சார் பேசியிருந்தார், சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் இனிமேல் வராதிங்க அப்படின்னு. உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன், நேரடியாகவும் போய் சந்தித்தேன், இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தேன். பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா, சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாராக இருங்கிறது தான் சென்ஸ். ஆனால் அதை அவர் சொல்ல தெரியாமல் சொல்லிட்டார். அவர் உஷாராக இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ். ஆனால் அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி போன கதை உண்டுன்னு வச்சுக்கங்களேன். அது ராங் இஸ் ராங், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் உண்மை என்னென்னா, சின்ன படம் எடுக்கிறவங்கள்ட்ட கேட்குறது ஒன்று தான், இந்த படம் என்ன மாதிரியான அட்டென்ஷனை ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணும். முதல் கேள்வி, அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன் பிட்வீன் அவங்க 2 பேருக்கும் தெரிய வேண்டியது, என்ன காரணத்துக்காக இவன் தேட்டருக்கு வரணும், என்ன மோட்டிவ் கிரியேட் பண்ணுறீங்க தேட்டர்ஸ்க்கு அவன் வர்றதுக்கு. அப்போ எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாமல் வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காமல் இருக்கிறது யார் மேலே மிஸ்டேக்கு? ஈவன் மீ, ஈவன் யூ, ஈவன் எனிபடி, யாராக இருந்தாலும் அவனை உள்ளே வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ். ஸோ இனி வர்ற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தால் தான் வருவான். இதுதான் காரணம். இப்போ சொல்லுவாங்க கேஸ்ட் வச்சு படம் எடுக்கிறாங்க, மேபி காரணமாக இருக்கலாம். அவங்க மட்டும் வந்து படம் பார்த்தது காசாக மாறுறதான்னு நினைக்கலாம். மேபி அவங்களுக்கு மட்டுமான ப்ரீச்சிங்காக இருக்கலாம், மேபி அவங்களுக்கான முன்னேற்றமாக இருக்கலாம், மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டதற்கான மருந்தாக இருக்கலாம். எனிதிங் ஹேப்பன்ட். பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதில்லை, காசாக மாறுதில்லை. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன்பிட்வீன், இந்த இன்பிட்வீன் அது காசாக மாறுறதுக்கும் தேட்டரில் படம் ஓடுறதுக்கான ரீசன், நான் சொல்கிறது ஒரு ரீசன். ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இட்ஸ் எ ரீசன். ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன். அவங்க வர்றது ஈவன் இப்போ விமல் சார் வச்சு நான் படம் பண்ணும்போது ஒரு முதல் நாள் 2வது நாள் 3வது நாள் வந்து தேட்டரில் முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது அது போஸ் வெங்கட்டுக்கு வரல, அந்த இசையமைப்பாளருக்கு வரல, ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல, விமல் சாருக்கு தான் வந்தாங்க. ஏன்னா அவர் களவாணியிலேருந்து அவர் ஒரு ஆடியன்ஸை சம்பாரிச்சு வச்சிருந்தார், அதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு. ஸோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்போ இந்த படத்தில் இதையும் சேர்த்து சொல்லிடணும். கூடுதலாக இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த காரணங்களில் இந்த படத்தில் ஒன்று இருக்குது. பேய் படம், இந்த மாதிரியான த்ரில்லர்ஸ் அண்ட் கொஞ்சம் செக்ஸ் கலந்த படங்கள், சாமி படம், இது யார் நடித்தாலும் ஓடிடணும் ஒரு கிராமர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கிராமரில் தப்பிச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் வந்துடும். நீங்கள் அதில் ஹீரோ யார் வில்லன் யாருன்ற கூட பெருசாக பார்க்க மாட்டாங்க. வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதுதான் கேட்குறாங்க, எத்தனை சாங் இருக்குது, 5 சாங் இருக்கா, 2 ஃபைட் இருக்கா, இது என்ன காரணம், என்ன ஜானர் படம், த்ரில்லர். இப்போ த்ரில்லர்னா உள்ளே எல்லாம் என்னன்னு போய் நோண்டி பார்க்கறது இல்லை, அதுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க. என்னென்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு, ஹிந்தியில் தெரியாது, அங்கேயே ஒரு 10-12 லட்ச ரூபாய்க்கு இந்த படத்தை விற்றுருவாங்க. கர்நாடகாவில் தெரியாது, ஒரு 10-12 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகளில் அது விற்கிறாங்க. விற்கும் போது ஒரு 25 ரூபா 30 ரூபா 50 ரூபா ஒரு பேசிக் பிஸ்னஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்படி ஏதோ ஒன்றாச்சும் வரும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் படம் வரையும், ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்சு அசலாக வரைவான், ஊரே சொல்லும் என்ன பிரமாதமாக வரைஞ்சிருக்கீங்க, அது உண்மை. ஆனால் வீட்டில் ஒரு குழந்தை தப்பாக கிறுக்கும், அப்போ அம்மா சொல்லும் என்ன பிரமாதமாக வரைஞ்சிருக்கேன்னு. அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊர் சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு. அப்போ தான் அந்த படம் ஓடும். அப்புறம் நான் படம் எடுத்தேன் ஓடலை, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் படம் எடுத்தேன் ஓடலைன்னா படம் நல்லா இருந்தால் தான் ஓடும். இப்போ படம் நல்ல படம் என்பது வேறு, அது பல விருதுகளை எடுக்கும். 2 படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு, அந்த மாதிரி நிறைய விருதுகள் எடுத்தது, அது திருப்தி தரும், அதுதான் தரும்னு எங்களுக்கு தெரியும். பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேலே பிளேமிங் நீங்கள் வச்சிங்கனாலும் தப்பு. ஈவன் தியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இவங்க யார் மேலேயும் நீங்கள் பிளேமிங் பண்ணவே முடியாது. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணால் பண்ணலாம், எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட. சமீபத்தில் கூட நடந்துச்சு, ஒரு ஸ்டாரோட படம் வருது, உடனே
அந்த சமயத்தில் வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்கிறதே நான் பார்த்தேன். அந்த ஸ்டேட்டில் படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டரில் வருது, சாரி பேப்பர்ஸில் வருது, ஒரு 10 நாள் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. ஆனால் இல்லை, அது பெரிய படம் வருது, ஏன் பின்வாங்குறீங்க? ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா? பெரிய படம் தான் தோக்குது. சின்ன படங்களை விட அதிகமாக தோக்குறது பெரிய படங்கள் தான். அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன் விட்டு கொடுக்குறீங்க? போராட வேண்டியதானே, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. அதே படத்தை நீங்கள் லேட்டாக ரிலீஸ் பண்ணி ஓடின பட லிஸ்ட்டே நான் சொல்லுவேன், நீங்கள் அன்றைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்கள பயந்துக்கிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது சார் சொன்ன மாதிரி 150 தேட்டர் 100 தேட்டர் 100 ஷோஸ் 200 ஷோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது. தே பிளேடு, அவங்க நல்லா விளையாடுறாங்க. ஏன்னா களத்தை நீங்கள் தான் கொடுத்தீங்க. எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க? நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலாக இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து போய் பேசியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் எல்லாமே வந்துட்டு துணை முதல்வர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. டிக்கெட் நிர்ணயம்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட்டே இதை போய் பண்ணலான்ட்டு. இதை நான் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன். நான் என்ன கேட்குறேன், முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குது? பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம். 10 கோடி இருந்தால் 10 கோடி ரூபாய் சொத்து தானே உங்கள் திரைப்படம். உங்கள் சொத்தை தூக்கி கொண்டு யார்ட்டையா கொடுப்பீங்களா? உங்கள் நிலத்தை யார்ட்டையா கொண்டு கொடுப்பீங்களா? யார் பேர்லையா எழுதி வைப்பீங்களா? உங்கள் வீட்டை யார் பேர்லையாவது எழுதி வைப்பீங்களா? படத்தை மட்டும் ஏன் இன்னொருத்தன் பேரில் எழுதி வைக்கிறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? படம் எடுக்கிறவளுக்கும் 10 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு உங்களுக்கு. தேட்டரை பிடிச்சி படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா? அப்போ நீங்கள் பிஸ்னஸ் கற்றுக்காமல் வந்திருக்கீங்க. உள்ள பிஸ்னஸை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. 10 கோடி 15 கோடி 5 கோடி 8 கோடி 3 கோடி என்ன வேணா போடுங்க, வாங்க. ஒரு படம் எடுக்கிறாரா, அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் பண்ணுறாரா, அவர் கூட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷனில் கற்றுக்கங்க, அப்புறம் வாங்க சினிமாவுக்கு. அப்புறம் தோற்று போயிட்டேன்னு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கற்றுக்குங்க. எனக்கு ஆசையாக இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் கற்றுக்க போகிறேன், பண்ண போகிறேன், சீக்கிரமே பண்ணுவேன். தோக்குறோன்னு ஜெயிக்கிறேன்னு பண்ணுவேன். டிஸ்ட்ரிபியூஷனில் தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியாக. அதை யார்ட்டையாவது தூக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு ஒரு படத்தை ரெடி யாரை கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு. ஏன் கெஞ்சணும்? இனி வரும் காலங்களில் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க படத்தை எடுத்துகிட்டு நீங்களே ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன் யார் பின்னாடியும் ஓடுறீங்க? அப்புறம் திமுக பண்ணுச்சு, அதிமுக பண்ணுச்சு, அவர் யாரெல்லாம் இங்கே பண்ணலை. உங்கள் பயம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறதெல்லாம் பூதம் மாதிரி இருக்குது. பயப்படாமல் படம் பண்ணுங்க, செய்யுங்க. இந்த திரைப்படம் பற்றிய வாழ்த்துக்கள், நன்றி. அதற்கான கண்டென்ட்டோடு வரும் பேரரசர். இன்றைய இயக்குனர்கள் சங்கத்திற்கு தலைவர் RV உதயகுமாருடன் இணைந்து நிறைய உழைப்பவர். இப்போது எங்கள் குழுவிற்கு உங்கள் வாழ்த்து மகுடம் சூட அழைக்கிறோம். வருக இயக்குனர் பேரரசு அவர்களே. இன்னைக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்லை. RV மாசிலேருந்து போஸ் வெங்கட்லேருந்து கலைஞர் வரைக்கும் எல்லா கண்டென்ட்டையும் கலக்கி கொடுத்தாச்சு. நானே கலங்கி போயிருக்கேன், என்னடா பேசுறதுன்ட்டு. அதிமுக சார்பாக இங்கே வந்து வாழ்த்திய RV உதயகுமார் சாருக்கும், திமுக சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ் வெங்கட் அவர்களுக்கும், நாம் தமிழர் சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கும், பாஜக சேரவிருக்கும் அனைவருக்கும், இல்லை அதான் சேர போகிறாங்க மற்றவங்களாம், ஆமாம் சேரப்போ அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இது ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லோரும் ஒரு பேச்சையும் கேட்டு அசந்துட்டேன். அதில் கதாநாயகி நீமா வாமான்னு சொல்ல அளவுக்கு ஆகிப்போச்சு. அவங்க நல்ல நடிகை நிரூபிச்சிட்டாங்க. அவங்க டேரக்டர் மாதிரி மிமிக்ரி, அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க பாருங்கள். அங்கேயே சிறந்த நடிகை ஆகிட்டாங்க. வாழ்த்துக்கள், நல்லா மிமிக்ரி பண்ணுறீங்க. அடுத்து கோமல் சர்மா அவர்கள், அவங்க அரசியல் தலைவர்கள் பேச வேண்டிய பேச்செல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. கலைஞர் சார் சீமான் பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியா எந்தளவுக்கு கேவலமாக இருக்குது, எந்த தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி சரியாக யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே ஒரு சினிமா விழாவில் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க. நன்றி. முதல்ல பாடல் எல்லாம் ஆரம்பிச்சு
மிஸ்டருக்கு வாழ்த்துக்கள். அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனசை டச் பண்ணுச்சு. இசைஞானி இளையராஜா சாங்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு அது. ஆமாம், அந்த பாடகரும் இளையராஜா வாய்ஸு நீங்கண்ணா இளையராஜோட பயங்கர ரசிகர் போல இருக்கு. ஆமாம், நல்லா இருந்துச்சு சார். ஆமாம், அவங்க இசைஞானி பாடுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஃபீல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க நீங்கள் பாடின பாட்டு ஒன்று போடலை, அதை போட்டுக்கணும், நல்லா கொஞ்சம் செக்ஸியாக இருந்துச்சு. உதயகுமார் சார் ஃபீல் பண்ணார், இது இப்போ இந்த படத்தில் இருக்குனாரு. ஆமாம் சார், அது போடலை அப்படின்னாரு. அது இப்போ விட்டாங்க சார், நான் கிளம்புறேன்ட்டார். அது ஃபஸ்ட்டு பேசி போனது காரணமே அவர் எதிர்பார்த்தது இல்லை இங்கே, அதனால கிளம்பிட்டார். நல்லா இருந்துச்சு சாங். ட்ரெய்லர் நான் அந்த உதவி இயக்குனராக சேர்றதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படங்கள் ட்ரெய்லர் தேட்டரில் போடுவாங்கள்ல, அப்படியே ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து வியந்ததுன்னா ஊமை வெளிகள் தான். மிரண்டான், ஏடா இப்படி ஒரு ட்ரெய்லர் ஆகிட்டு எப்போ பணம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்பார்ப்பு உண்டாக்குச்சு. அது மாதிரி இரவு விழிகளும் சில ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேமராமேன் பாஸ்கர் இருக்க வாழ்த்துக்கள் சார். அந்த டாப் பாங்கில் அப்படியே அந்த கார் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு. ஒளிப்பு ரொம்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அப்புறம் ப்ரொடியூசர் அவரே கதாநாயகன், அவர் பேர் வற்புறுத்தி போட்டுட்ருக்காரு ஹீரோவா. ஆமாம், அவர் சிலது கதைக்கு தேவைப்படும், சில முகங்கள் வந்து இப்போ என் ராசவன் மனசில் வந்து அதுக்கு ராஜகிரண் தான், வேறு யாரும் அந்த நல்லி எலும்பு கடிக்க முடியாது, அதுக்கு அவர் தான். அந்த மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகன், அழகா சிவப்பா அதெல்லாம் அது வேறு. இந்த கதைக்கு கரெக்டாக தேவைப்பட்டிருக்கு. ஆனால் ரொம்ப அதிகமாக முகமுடி போட்டு வந்துட்டிய, அங்கேயும் கொஞ்சம் உஷாராயிட்டார் அவர், ஃபுல்லாக தாங்க மாட்டாருன்ட்டு முகமுடி போட்டு எப்போ கட்டணுமோ எப்போ கழட்டிட்டார். டயருக்கு யோகமான நாள் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. இயக்குனர் சிக்கல் ராஜேஷ். சிக்கல்னால் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, நாட்டிலே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அது எப்போ கலைய போகிறோம் தெரியும், 2026 கலையும் எல்லாத்தையும், ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஆனால் சிக்கலுங்கிறது எங்கள் ஊர் நம்மளை மாதிரி தான், ஊர் பாசம் உள்ளவர், ஊர் பேரை கூட வச்சுக்கிட்டாரு. த்ரில்லர் மூவி, நல்ல கண்டென்ட். சொல்லும்போது இன்றைக்கி பெண்கள் நிலை இந்த நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம சொல்லிக்கிருக்கோம். அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க, பெண்கள் இன்றைக்கி ஆணுக்கு நிகர் பெண், பெண்கள் இன்றைக்கி புரட்சி பெண், புதுமை பெண், நம்மளாம் சொல்லிக்கிறது தான். அப்படியே இன்றைக்கி பெண்கள் மாதிரி கேவலமானது இல்லை. சொன்ன மாதிரி அதுக்கு மேலே சொன்னார், நைட்டில் போனால் தான் சுதந்திரம்னா பகலே போக முடியல. அன்றைக்கி சொன்னாங்க, எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சிட்டு எப்போ தனியாக போகிறாங்களோ அன்னைக்கு தான் சுதந்திரம்ட்டு. இன்றைக்கி நகை மட்டும் போகாது, கற்பும் போயிடும் போல இருக்கும். அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இந்த இரவின் விழிகள் நல்ல ஒரு த்ரில்லருங்கும்போது உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை, அப்படியே பண்ணிடலாம். படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லோரும் பேசும்போது படத்தோட வெளியீடு, சின்ன படங்களுக்குள்ள பிரச்சனைகள், ரிலீஸில் உள்ள பிரச்சனைகள், ஆர் உதயகுமாரில் சார்லேருந்து போஸ்டங்கட் சார்லேருந்து கலைஞர் மன்ன வரைக்கும் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஒரு ஆதங்கம், ஒரு கவலை. சினிமாவில் உள்ள ஒரு பெரிய இடர்பாடு. இன்றைக்கி படம் எடுக்கிறது இன்றைக்கி பெரிய விஷயமே இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஒரு சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் முதல் வெற்றியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய சொல்கிறோம், தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க, தேட்ரு கிடைக்க மாட்டேங்குது, ஷோ மாற்றி கொடுக்குறாங்க.
ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து நம்ம ஒரு தேட்டருக்காரங்களை குறை சொல்லிட முடியாது, தயாரிப்பாளரும் குறை சொல்லிட முடியாது, மக்களுக்கு குறை சொல்ல முடியுமா, அவங்க குறை சொல்ல முடியாது. நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடை வச்சுருக்காங்க. எத்தனை சின்ன படம் ஓடி இருக்குது. அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது. இங்கே எங்கே என்ன சிக்கல், என்ன பிரச்சனை, இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்குது தவிர இதில் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு இதை நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை, முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாக்காரும் நினைப்பான். சினிமா நல்லா இருக்கணும் எல்லா தயாரிப்பும் நினைப்பாங்க. சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகரும் நினைப்பாங்க. சினிமா நல்லா இருக்கணும் எல்லா இயக்குனரும் நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இல்லை. நான் நல்லா இருக்கணும், என் படம் மட்டும் ஓடணும், என் படம் ஓடணும் ஓடாட்டேன்னா என் படத்தை எல்லாத்துலேயும் போட்டு நான் வசூல் வரணும், இத்தனை கோடி வசூல் நான் சொல்லணும். ஒரு ப்ரொடியூசரு எல்லா தேட்டரும் அவர் கவர் பண்ணிடுறாரு. இன்னொரு ப்ரொடியூசருக்கு தேட்டர் வேணுமெங்கிற அவங்க கவலைப்பட்டதில்லை. அப்போ இன்றைக்கி சினிமா அழிக்கிறது சுயநலம். என் படம் ஓடினால் போதும், என் படம் ஓடினான்னு ஓடாட்டேண்ணே அப்படி நினச்சா நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா அழிஞ்சு அதில் நம்மளும் அழிச்சிருவோம். யாரோ சுயநலத்தில் இருக்காங்களோ அவங்களும் அழிச்சிருவாங்க. இது ஒரு பொது பார்வை வேணும். சினிமா நல்லா இருக்கணும்னா நடிகர்லேருந்து தயாரிப்பாளர்லேருந்து இயக்குனர்லேருந்து எல்லோரும் நினைக்கணும். அது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கலைஞர் சார் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் சார், பெரிய ஸ்டார் படமும் 5 தேட்டர் தான். வடபழனியில் கமலா தேட்டரில் போட்டால் உதயம் தேட்டரில் போடக்கூடாது. ஏஎம் ராஜேஸ்வரி, காசி, எஸ்ஆர் பங்கஜம் இதில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. உதயத்தில் போட்டால் கமலா, அந்த சுற்றில் இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது. மாதிரி அங்கே அபிராமியில் போட்டால் ஆல்புட் போடக்கூடாது. தேவியில் போட்டால் இங்கே சத்தியம் போடக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. இப்போ பெரிய படங்கள் வந்து சென்னையில் எத்தனை தேட்டர் இருக்கோ அத்தனை தேட்டரும் அவங்க படம் தான். அதனால் அது இனிமேல் 50 நாள் 100 நாள் ஓடுறதுலாம் வாய்ப்பே இல்லை. அதனால தான் உங்களுக்கு 3 நாள் ஒரு வாரம் கலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து 2வது வாரம் பார்த்தா தேட்டரில் ஆள் இல்லை. இதில் ஒன்றே ஒன்று என்ன, இந்த விமர்சனம் பற்றி சொன்னாங்க. ஒரு காலத்தில் அப்போ தான் ஒரு இயக்குனர் படம் ரிலீஸ் ஆனாலோ ஒரு தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் ஆனால், அது முக்கியமாக இயக்குனர் தமிழ் ரிலீஸ் ஆகும்போது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில வாரப்பத்தியில் வர விமர்சனத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த வாரம் வரலைன்னா அடுத்த வாரம் வரும்ட்டு அடுத்த வாரம் அந்த புக்குக்காக காத்திருப்பாங்க. அடுத்த வாரம் இல்லைன்னா 3வது வாரம் வந்துட்டு அந்த புக்குக்காக வாங்கி பார்ப்பாங்க, இந்த வாரம் படத்துக்கு விமர்சனம் வந்திருக்கான்ட்டு. 3வது வாரம் வரலைன்னா அந்த பத்திரிக்கைக்கே இவங்க தொடர்பு கொண்டுருவாங்க, என்ன சார் படத்தோட விமர்சனம் போடலன்ட்டு. அப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விமர்சனத்துக்காக காத்திருந்தாங்க. ஒரு பத்திரிக்கையில் போடலாம் ஏங்குனாங்க. இன்றைக்கி சில விமர்சனங்களை கேட்கும்போது நம்புறது அவங்களே விமர்சனம் பண்ணுறாங்கன்றது. ஒரு சில ஆட்கள் வன்மத்தை கற்கிறவங்க, வன்மத்தை வியாபாரமாக்குறவங்க ஒரு சிலர், அவங்களாம் இப்போ விமர்சனம் பண்ணும்போது இந்தெல்லாம் ஏன்டா நம்ம படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கிற கவலையும் இன்றைக்கி இருக்குது. விமர்சனத்தில் சில படத்தை ஓச்சு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக வன்மத்தை கற்கிறாள் விமர்சனத்தை தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் மனநிலையை நம்புது. இன்றைக்கி நல்லபடியாக விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு இதாக தெரியல. திட்டணும், ஹீரோ திட்டணும், டேரக்டர் திட்டணும், இவன் மடையன், இவன் அவன் திட்டினா அது சந்தோஷமாக இருக்குது. சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் சினிமா கிடைச்சி இன்றைக்கி ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். இன்னொன்று, இந்த நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இன்றைக்கி சின்ன படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கணும், ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். ஏன்னா இன்றைக்கி அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்காத வெற்றி இல்லை, அவர் பார்க்காத புகழ் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு படம், சிறிய படங்கள் நல்ல படமாக இருந்தால் அந்த யூனிட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறார் சார். யார் சார் வாழ்த்துறாங்க? இன்றைக்கி ஏதோ சிறிய படம் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் அந்த யூனிட்டை போயிடுறாங்க.
அழகாக அவங்களுக்கு பேசி வாழ்த்தி ஒரு ஸ்டில்லுக்கு போஸ் கொடுத்து, ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை பல பேர் பார்க்குறாங்க. அப்போ ஒரு சிறிய பட வெற்றிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உதவி பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவர். எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படையப்பான்னு தெரியல, வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்னு அழைக்கிறாரு. பொற்காலம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு செயின் போகிறார். எந்த ஹீரோவுக்கு இந்த மனசு வரும்? அவங்க வெற்றி விழாவில் அவங்கள பற்றி பேசணும், அவங்கள பற்றி பொழுது பேசணும், அந்த படத்தை பற்றி பேசணும். ஆனால் ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவர் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் அழைச்சி வாழ்த்துட்டாரு. நான் சொல்கிறேன், இதே மாதிரி உச்சத்தில் இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்கள் எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம். நீங்கள் படம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா, நல்லா இருந்தா, நீங்கள் சினிமாவுக்கு நல்லுன்ற நினச்சி அந்த யூனிட்டை கூப்பிட்டு வாழ்த்துங்க. இல்லையா, இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு ட்விட்டர் போடுங்க. இது நீ சினிமாவுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை. நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்ம கோடிக்கணக்கு சம்பாதிச்சிட்டோம். அதுக்காக நீங்கள் எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம். உங்களுக்கு பிடிச்சதா பாராட்டுங்க. இன்றைக்கி அது தேவை சார். இன்றைக்கி சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி இப்போ வளர்ந்தவங்க, சிம்மாசனம் உட்காந்துருக்கவங்க, நம்மளும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி சின்ன படத்தை நடித்து தான் பெரிய ஆள் ஆகியிருக்கோம். இது மிகப்பெரிய இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி. சிஸ்டர் மனோகர் சார், ஆமாம் அவங்க ஆமாம் திருப்பாச்சியில் கிளைமேக்ஸு நான் ஒரு ஃபுல் செட்டப், பெரிய க்ரௌடு, வில்லன் பக்கத்தில் ஒரு காமெடி பண்ணணும். ஏற்கனவே ஒரு நடிகர் வச்சா சரியாக திருப்தி இல்லை. அவர் அது வரைக்கும் அவர் நடிக்க கூப்பிடலண்ணா. படம் முடிஞ்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிருக்கேன். என்னடா அப்படின்னு எனக்கு திருப்தி இல்லை. அப்புறம் இது கரெக்டாக அப்புறம் டக்குன்னு பொறுத்திடுச்சு எனக்கு. சிசர் முகம் கரெக்டாக இருப்பார் அப்படின்ட்டு உடனே மேனேஜர் சொல்லி, சார் அவரை கூட்டுவாங்க சார். காலை ஷூட்டிங்காக 10-11 மணிக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து தான் அந்த கிளைமேக்ஸு டைலாக், உங்கள் டைலாக் தான் இப்போ பயங்கர கிளாப்ஸ் நடந்துச்சு. ஆமாம் ஆமாம், அங்கேயே பாருங்கள் தளபதி ஈக்குவல் பண்ணியிருக்காரு அவர். ஒரு நன்றி. இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அனைவரும் பேரு புகழும் உடைய ரெண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் மகேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எப்பவுமே ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசுவேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஒரு படம் வரும். ஸோ ப்ரொடியூசர் அப்படின்ற ஒருத்தர்னால தான் 100 பேருக்கு வேலை கிடைக்கும். 10,000 பேர் படம் பார்க்கலாம், 10 லட்சம் பேர் படம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து இயக்குனர், டைரக்டர் இல்லாமல் எந்த படமும் வெளியில் வரப்போகிறது கிடையாது. ஸோ உதயகுமார் சார் மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு ப்ராப்ளம், எஸ்பெஷலி அது நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஆல்மோஸ்ட் 6 months ஆல் மோர் தென் மேபி மைண்டில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த தாட்டே இதுதான். நான் தமிழ் கிடையாது. ஐ எம் born brought up in Andhra, but due to love of Tamil Nadu and Tamil culture, I shifted over here. ஆனால் அந்த டைமில் நான் என்ன யோசிச்சிருந்த ஒரு தாட் ப்ராசஸ் என்ன இருந்ததுன்னா, இங்கே மட்டும்தான் ரொம்ப அன்பா அண்ணா அன்னு கூப்பிடுவாங்க. இது இப்போவும் இல்லை, ரொம்ப பாஸ்ட்லேருந்து இருந்த கல்ச்சர். அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி செப்பரேட், தமிழ் இண்டஸ்ட்ரி செப்பரேட் கிடையாது. அது ஒரு பாசத்தோட அண்ணா, அக்கா, அண்ணான்றது ரொம்ப பாசமாக இருந்தது. அதோட வேல்யூ, அதோட டெப்த் ஆஃப் ஆரிஜின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்பவும் பார்த்தா எல்லாம் ப்ரோவாக மாறிச்சு.
ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் வந்து கல்ச்சர் அண்ட் சினிமா வந்து ஒரு பாட்டாக இருந்தது. ஒரு உலக சினிமாவே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வி ஆர் லேகிங். அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தா நம்ம தான். ஏன்னா ஒரு சினிமாவுக்கு நான் தயாரிப்பாளராக இருக்கலாம், ரெண்டாவது சினிமாவுக்கு நானும் ஒரு ஆடியன்ஸ் தான். ஸோ ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. ஆக்சுவலி உதயகுமார் சார் மென்ஷன் பண்ணி போன மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, புஷ்பா மாதிரி மூவிஸ் வந்தால் தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா, இல்லை பாகுபலி மாதிரி வந்தால் தான் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அதர் ஸ்டேட்ஸில் எல்லா லாங்குவேஜஸில் எல்லா மூவிஸுக்கும் ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஈவன் ஒரு லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப சின்ன படங்கள் தான் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு, பயங்கர ஹிட்டு. ஆனால் இங்கே வந்து அந்த அந்த சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸே வந்து இல்லாமல் போகுது. அது வந்து நாங்கள் சரியாக எடுக்கலையா, இல்லை நாங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையா என்னன்றது அந்த கொஷின் மார்க்குக்கு வந்து நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு மீடியம் இருக்குது, கம்யூனிகேஷன். முன்னாடி மாதிரி ஒரு மீடியம் இல்லாமல் இல்லை. ஸோ ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி, ஏன்னா ஒரு 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 ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸில் போய் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். நாங்கள் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அங்கே காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல், கேமரா, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி எடுத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ pledge all the audience of Tamil cinema, do come to theaters, வாங்க, பாருங்க, கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் கொடுத்தாதான் அடுத்த வந்து நம்மளால் வந்து அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் அப்கமிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருனாலையும் வந்து ஒரு வெற்றி படமான படங்கள் கொண்டு வர முடியும். ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு திஸ் என்டையர் டீம், காஸ்ட், எடிட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்ஸ். All the best. Wishing you good luck. நன்றி, வணக்கம்.